ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மொபைல் ஏதாச்சும் பிரச்சனை ஏன்ட்டு எடுத்து வர வேண்டியது தானே? யாருனே தெரியாத ஒரு சர்வீஸ் சென்டரில் கொடுத்து இப்போ பாரு உன் ஒய்ஃபோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணிட்டாங்க. டேய் நாங்கள் இப்படிலாம் நடக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லைடா. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடா. மேடம் மேடம் உங்கள் ஃபோன் பாஸ்வேர்ட் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க மேடம். கொடுங்க. இதுதான் பாஸ்வேர்ட். ஓகே மேடம். ஏம்மா மொபைலை சர்வீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி உன் பர்சனலாக டீட்டெயில்ஸ்லாம் டெலீட் பண்ணிட்டு கொடுக்கணும்னு அறிவு இல்லையா? எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாதுண்ணா. இப்போ எதுவுமே பண்ண முடியாதா? நீ பாருமா, அடுத்த வாட்டி இந்த மாதிரி சர்வீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி செட்டிங்ஸில் போய் ரிப்பேர் மோடுன்னு ஒன்று இருக்கும், அதை ஆக்சஸ் பண்ணிவிட்டு அப்புறம் போய் சர்வீஸ் கொடுங்க. என்னடா சொல்கிற? அப்போல்லாம் நம்ம ஃபோனில் ஒரு ஆப்ஷன் இருக்கா என்ன? ஆமாடா, ஒரு பிராண்டுக்கும் ஒரு மாதிரி மாறும். இப்போ சாம்சங் எடுத்துக்கிட்டேன்னு ஏன் அதில் மெயின்டெனன்ஸ் மோடுன்னு இருக்குது. ரெட்மி, ஒன் ப்ளஸ்ஸு, விவோ, ஓப்போ இந்த மாதிரி மொபைலெல்லாம் ரிப்பேர் மோடுன்னு இருக்குது. இப்படி பண்ணால் நம்மளோட எந்த ப்ரைவேட் டீட்டெயில்ஸையும் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. சரி, இப்போ நம்ம ஐஃபோன் யூஸ் பண்ணால்? ஐஃபோனால அதே ப்ரொசீஜர் தான்டா. நீ ஐஃபோனில் போய் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி அதில் ஆக்சசிபிலிட்டின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணா அதில் அசெட்டிவ் மெயின்டெனன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீ கிளிக் பண்ணி கேமரா மட்டும் எனேபிள் பண்ணிட்டேன்னு வையேன், உன் கேமராவை அவங்க ஆக்சஸே பண்ண முடியாது. ஒருவேளை உனக்கு கேமராவில் தான் பிரச்சனைனா அதை மட்டும் எனேபிள் பண்ணி கொடுத்தேன்னு வையேன், அவங்களால ஃபோட்டோ மட்டும் தான் எடுக்க முடியும். மற்றபடி உன் ப்ரைவேட் டீட்டெயில்ஸ் எதுவுமே அவங்களால நோண்ட முடியாது. சரிடா, இப்போ நம்ம மொபைலில் இந்த மாதிரி வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லைன்னா என்னடா பண்ணுறது? ஒன்றும் இல்லைடா, உன் ஃபோனில் இருக்கிற எல்லா டேட்டாவும் பேக்கப் எடுத்துகிட்டு ஃபோனை ரீசெட் அடிச்சுட்டு அப்புறம் உன் ஃபோனை சர்வீஸ் கொடு. நமக்கு நம்ம சேஃப்டி தான்டா முக்கியம். சில டைம்லலாம் நம்ம ஃபோனோட பேட்டரியை மாற்றுறேன், கேமராவை மாற்றுறேன், டிஸ்பிளேவை மாற்றுறேன்னு உள்ளே இருக்கிற நல்லா இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வெளில வித்துறாங்கடா. இது வச்சு அவங்க நல்லா காசும் பார்த்துட்றாங்க. டேய் இவ்வளோ ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு, அப்புறம் எந்த நம்பிக்கையிலடா நாங்களாம் மொபைலை சர்வீஸ் கொடுக்குறது? இதுக்கு வேறு வழியே இல்லையா? இருக்குடா, நீ இந்த மாதிரி சின்ன சின்ன சர்வீஸ் சென்டர்லாம் உன் ஃபோனே கொடுக்காத. அப்படியே கொடுத்தாலும் அந்த சர்வீஸ் சென்டர் ஆத்தரைஸ்டான்னு பார்த்துட்டு கொடு. அப்படியே உன்னால் முடியலையா, உன் ஃபோன் என்ன பிராண்டுன்னு பார்த்து அந்த சர்வீஸ் சென்டரில் எடுத்து போய் சர்வீஸ் கொடுறா. இங்கே எல்லாருமே தப்பானவன்னு சொல்ல, ஆனால் தப்பு பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்போ இந்த பிரைவேட் டீடைல்ஸ்லாம் எடுத்ததுக்கு அவங்க மேலே எதுவுமே ஆக்ஷன் எடுக்க முடியாதா? இருக்குமா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் படி நான் ஃபோனை சர்வீஸ் கொடுத்தேன், என் பர்மிஷனே இல்லாமல் இல்லீகலாக என் ப்ரைவேட் ஃபோட்டோலாம் ஆக்சஸ் பண்ணிட்டான்னு சொல்லி அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். சரிடா, சரி நாங்கள் அப்போ அதுக்கான வேலையை பார்க்குறோம்டா. சரிடா, அடுத்த வாட்டியாச்சும் உன் ஃபோனை சர்வீஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி நான் சொன்ன ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு கொடு.